எப்பயும் ஒரே மாதிரியான முட்டை தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வதக்கிடுங்க. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிருங்க. இப்ப இதில் 4 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா முட்டை மசாலா ரெடி. இப்ப அடுப்புல தோசைக்கல் வச்சுட்டு அதுல 1/2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தாராளமா நெய் சேர்த்துக்கங்க. நான் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண நெய் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை மசாலா சேர்த்துட்டு பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த அளவுக்கு அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமா சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டை தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.